ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக விசேஷமாக முக்கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். ஜூன் மாதத்தின் முதல் வாரத்திலே நாங்கள் உம்மை தேடி வரும்படியான பாக்கியத்தை எங்கள் வாழ்விலே தந்திருக்கின்றீர். இந்த ஆராதனை முழுக்க தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிந்து இந்த நல்ல நாளிலே உம்மை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கின்றோம். நீரே இந்த ஆராதனையை ஆண்டவரே தலைமை தாங்கி எங்களுக்கு வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் யாவரும் எழுந்து நின்று பாடல் புஸ்தகத்திலே 26வது பாமாலையை நாம் பாடுவோம். பாமாலைகளிலே 26வது பாமாலையை நாம் பாடுவோம். நன்மீட்பரே, இந்நேரத்தில் வந்து ஆசீர்வாதம் கூறுமே, உம் வார்த்தை கேட்டோர் மனதில் பேரன்பின் அனல் மூட்டுமே என்கின்ற இந்த பாடலை நாம் பாடுவோம். வந்தாசீர்வாதம் கூறுமே, உம் வார்த்தை கேட்டோர் மனது பேரன்பினால் மூட்டுமே. வாழ்நாளிலும் சாங்காலத்து இயேசுவே பிரகாசியும், வாழ்நாளிலும் சாங்காலத்து இயேசுவே பிரகாசியும். இன்றெங்கள் செய்கையாவையும் தயாபரானி நோக்கினி, எல்லாரிலும் தவறும் மாற்றசீரும் அறிந்தீர். வாழ்நாளிலும் சாங்காலத்தும் இயேசுவே பிரகாசியும், வாழ்நாளிலும் சாங்காலத்தும் இயேசுவே பிரகாசியும். 14ஆம் பக்கத்தை நம்முடைய ஜெப புஸ்தகத்திலே இந்த நாளிலே திருவிருந்திற்கு, ஆராதனைக்கு, முறைமைக்கு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். 16ஆம் பக்கம். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுடம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். யாவரும் சேர்ந்து நம்முடைய விசுவாச பிரமாணத்தை சொல்லலாம். வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் பார்த்துருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர்.
தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் மனுஷனானார். நமக்காக பொதுபலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கமனப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமார் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரும் கூட தொழுது ஸ்தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசி மூலமாய் உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பு நிற்கின்ற ஒரே ஞானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திற்கு பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்கள் பாவங்களை நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து நீங்கள் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமந்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காய் பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதர்க்கும் நியாயாதிபதியே, தேவரீருடைய நீதியுள்ள உக்கிர கோபாக்கனை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்திற்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம். எங்களுக்கு இரங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இரங்கும். நாங்கள் செய்த யாவையும் முது குமாரனும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். முது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டருளோம். ஆமேன். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழ் பணம் திரும்புகிற யாவருக்கும் மன்னிப்பை அருளி செய்வேன் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தம் செய்திருக்க நம்முடைய பிதா பரம பிதாவாகிய சர்வ வல்லமுடைய தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். உட்காருவோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமும் மன உருக்கமும் உள்ள எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த காலை நேரத்திலே உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க வந்திருக்கின்றோம். நீரே எங்களுக்கு போதித்தருளும், நல் வழியை எங்களுக்கு காட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் யாவரையும் மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஜூன் மாதத்திலே ஆண்டவர் நம்மை காலெடுத்து வைக்க தேவன் கிருபை பாராட்டி இருக்கின்றார். இந்த ஜூன் மாதத்தின் முதல் ஆராதனையிலே தேவன் நம்மை அழைத்து வந்த தயவுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். வாசி கேட்ட அருமையான பரிசுத்த வாக்கியத்தை மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே மிக அழகாக தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கின்றார். ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஓய்வு நாள் என்று சொன்ன உடனே இது சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி நமக்கு உண்டாகி இருக்கும். காரணம், ஆதியாகமம் புஸ்தகத்திலே நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கின்றோம், தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்துள்ள அனைத்தையும் உண்டாக்கி கடைசி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 6 நாட்கள் நீ வேலை செய்வாயாக, 7ஆம் நாளோ
உன் ஓய்வு நாள் என்று சொல்லி 10 கற்பனைகளிலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாம் நினைவு கூறுகின்றோம். இதை வைத்துக் கொண்டு இந்நாட்களிலே ஒரு திருச்சபை இயங்கி கொண்டிருக்கின்றது. 7ஆம் நாளின் திருச்சபை என்று சொல்லுவார்கள், செவன்த் டே அட்வென்டிஸ்ட். இவர்கள் செய்வது நியாயமா நியாயம் இல்லையா என்கின்ற வாதத்திற்குள்ளாக நான் கடந்து இப்பொழுது வரவில்லை. அதற்காக இதை நான் சொல்லவும் இல்லை. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன். அது என்னவென்றால், 7ஆம் நாளிலே தேவன் ஓய்ந்திருந்தார் என்பது உண்மை. 7ஆம் நாளை ஓய்வு நாளாக அனுசரிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னது உண்மை. ஆனால் இயேசுவானவர், அந்த தேவனாகிய பிதா, இந்த உலகத்திற்குள்ளாக வந்த பிற்பாடு நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நாம் எவ்வாறு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை நமக்கு அவர் கற்பித்தார். அந்த கற்பனைகளின் பேரிலே நாம் பார்க்கும் பொழுது, இயேசுவானவர் அவர் மரித்து அடக்கமனப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த நாள் வாரத்தின் முதல் நாள். அது 7ஆம் நாள் அல்ல, அது வாரத்தின் முதல் நாள். ஆகவே என் இயேசு உயிரோடு எழுந்தவர், அவர் மரித்தவர் அல்ல, அல்லது எங்கேயோ இருக்கிறவர் அல்ல, எனக்கு அவர் தரிசனம் காண்பிக்காதவர் அல்ல, அவர் என்னோடு கூட இல்லாதவர் அல்ல, என் கூடவே இருக்கின்றவர், எனக்காக உயிரோடு கூட எழுந்தவர். என்றைக்கு எழுந்தார்? வாரத்தின் முதல் நாளிலே அவர் எழுந்தார் என்கின்ற நோக்கோடு கூட இந்த ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக, நாம் தேவனுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு நாளாக, தேவனுக்கு உகந்த ஒரு நாளாக, என் இயேசு உயிரோடு கூட எழுந்த நாள், என் இயேசு உயிரோடு கூட இருக்கின்றார் என்று சாட்சி பகரும் நாளாக இந்த நாளை நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நம்முடைய உலக வரைபடத்திலே, உலக கேலண்டரிலே நாம் பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை would be the first day. கேலண்டர்ல பாத்தீங்கன்னா சண்டே தான் முதல்ல இருக்கும், கடைசியில வராது. அப்படி தவறாக பிரிண்ட் பண்ணா பிரிண்டருடைய மிஸ்டேக். முதல் நாள் சண்டே, மண்டே, டியூஸ்டே தான் ஆரம்பிக்கும். ஆக வாரத்தின் முதல் நாள் தேவன் தன்னை உயிருள்ளவராய் காண்பித்தார். இதைதான் சாட்சியாக இன்றைக்கு வரைக்கும் உலக திருச்சபைகளிலே வாரத்தின் முதல் நாளை ஓய்வு நாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் அருமையான இயேசுவானவர் அந்த ஆலயத்திலே நின்று அவர் சொல்லும் பொழுது, அவர் சொல்கின்ற தம்முடைய சீடர்களோடும் மற்றவர்களோடும் சொல்லும் பொழுது, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது என்று சொல்லுகின்றார். மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது ஓய்வு நாள். நமக்காக உண்டாக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளை நாம் எப்படி வைத்திருக்கின்றோம், நாம் எப்படி கொண்டாடுகின்றோம், நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இந்த ஓய்வு நாளிலே மீண்டும் நான் நினைவு கூறுகின்றேன், வாரத்தின் முதல் நாளில் இயேசு உயிரோடு கூட எழுந்தார். ஆக இன்றைக்கு நாம் அனுசரிக்கும் இந்த நாள் இயேசு உயிர்த்தெழுந்த நாள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் நினைவு கூற வேண்டியது என்னவென்றால், இயேசு உயிரோடு கூட எனக்காக எழுந்து என்னோடு கூட இப்பொழுது இருக்கின்றார் பரிசுத்த ஆவியாக. இதை நினைவு கூறும்படியாக தான் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குவோம். ஓய்வு நாளிலே பரிசுத்தமான கிரியைகளை நாம் செய்வோம். ஓய்வு நாளிலே பரிசுத்தமான நினைவுகள் நமக்கு இருக்க வேண்டும். ஓய்வு நாளிலே மற்ற வேலைகளை தவிர்த்து விட்டு தேவனுக்கு முதலிடம் கொடுப்போம், தேவனை ஆராதிப்போம், தேவனை மட்டும் சிந்திப்போம், தேவனுடைய காரியங்களை தியானிப்போம் என்று சொல்லி ஓய்வு நாள் நமக்காக, மனுஷனுக்காக ஏற்பட்டதாய் இருக்கின்றது. ஆகவே இந்த ஓய்வு நாளிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது, நான் முதலாக சென்னையில் அமெரிக்கன் கான்சுலேட் ஜெனரல்ல நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர்களிடத்தில் நான் சொன்னேன், சண்டே எனக்கு கட்டாயம் எனக்கு ஆஃப் வேணும், லீவ் வேண்டும். காரணம், நான் திருச்சபை காரியங்களிலே ஈடுபட்டு இருக்கின்றேன். அந்த சமயத்திலே சிஎஸ்ஐ மெட்ராஸ் டயசிஸ்லே சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டிலே ஒரு முக்கிய அங்கமாக நான் வகித்து பல திருச்சபைகளுக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் கொடுப்பதும், சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் மத்தியிலே அருமையான விழாக்களை நடத்துவதும், அதிலே மெட்ராஸ் சிஎஸ்ஐ டயசிஸ் மூலமாக ஈடுபட்டு இருந்தேன். ஆகவே இந்த ஊழியங்கள் எந்த நிலையிலும் எனக்கு பாதிப்பு வராதபடிக்கு நான் அந்த அமெரிக்கன் கான்சுலேட் ஜெனரல் வேலை செய்யும் பொழுது முதலாவது இடத்துல நான் கேட்ட ஒரு காரியம் என்னவென்றால்,
சண்டே எனக்கு லீவ் வேணும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்னங்க அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனம் தானே, சண்டே அன்னைக்கு வேலை இல்லாம வேலை எப்படி லீவ் இருக்கும் அங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். வெவ்வேறு காரணத்துக்காக, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காரியத்திற்காக ஞாயிற்றுக்கிழமையும் அவர்கள் வேலை செய்வார்கள். அனைவருக்கும் இல்ல, ஒரு சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த நாட்களிலே வேலை உண்டு. அப்படிப்பட்ட நாட்களிலே எனக்கு நைட் ஷிஃப்ட் கொடுத்து விடுவார்கள். ஒன்று சாட்டர்டே நைட் நான் வேலை செய்வேன், இல்லை என்றால் சண்டே நைட் ஷிஃப்ட் நான் வேலை செய்வேன், ராத்திரி 12 மணிக்கு மேல. ஆக அந்த இடத்தில் நான் இருக்கும்போது ஆண்டவர் என்னை சாட்சியாக ஓய்வு நாள் மனுஷனுக்காக ஏற்பட்டது என்பதை நான் நினைவு கூற முடியாது தேவன் வைத்தார். அதற்கு பிற்பாடு என்னுடைய ஊழியத்தின் ஒரு பைனான்சியல் சப்போர்ட்காக, என்னுடைய ஊழியத்திற்காக நான் பல்விதமான வேலைகளை செய்து கொண்டிருந்தேன், சில வியாபாரத்தையும் செய்து கொண்டிருந்தேன். அந்த நாட்களிலே நான் ஞாயிற்றுக்கிழமை டோட்டலாக முழுமையாக எந்த வேலையும், என்னுடைய வியாபார காரியத்தையோ எவ்விதமான வேலையும் செய்யவே மாட்டேன். ஊழியத்திற்கு மட்டும்தான் நான் முதலிடம் கொடுத்த பல கிராமங்களுக்கு திருச்சபைகளை ஸ்தாபிக்கும்படியாக நான் கடந்து சென்றிருக்கின்றேன். குடும்பமாக நாங்கள் செல்வது வழக்கம். அந்த ஓய்வு நாள் எவ்வளவு பிரத்யேகமான ஒரு நாள், எவ்வளவு பரிசுத்தமான ஒரு நாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாக நான் சொல்றேன், இந்த ஓய்வு நாளுக்காக நான் முக்கியத்துவம் கொடுத்ததினாலே, இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரை மட்டும் நான் தேடினபடியினாலே ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு இப்பேற்பட்ட அருமையான ஒரு உயர்வை என் வாழ்விலே கொடுத்திருக்கின்றார். இந்த உயர்வை நான் பெற்றிருக்கின்றன, அது காரணம் ஆண்டவருக்கு நான் கொடுத்த முதல் காரியம். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார் அல்லவா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். The Lord has blessed me in everything. எல்லா ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் தேவன் எனக்கு தந்திருக்கின்ற, எதிலும் எனக்கு குறை இல்லை. நிச்சயமாக நான் சொல்ல முடியும். மெடிக்கல் ரீதியாக, பிசிக்கலாக சொல்வார்கள் உனக்கு இந்த குறைலாம் இருக்குதுன்னு. நேற்று கூட என்னுடைய அருமையான ஒரு நண்பரை சந்திக்கும் பொழுது, எப்படி இருக்கு உங்களுடைய ஹெல்த் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஹெல்த்தை நான் நினைக்கிறதே கிடையாது அப்படின்னு. I don't think about my health at all. இவைகள் எல்லாம் நாம் சிந்தித்துக் கொண்டு இருந்தால் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் மூழ்கி விடுவோம். தேவனை குறித்து நாம் சிந்திக்க முடியாது. அதை விட்டு என்னை உருவாக்கின ஆண்டவர், இன்றைக்கு என்னை பராமரித்துக் கொண்டிருக்கின்ற ஆண்டவர், இன்றைக்கு எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கின்ற ஆண்டவர் தொடர்ந்து என் வாழ்விலே எல்லாவற்றையும் நன்மையாக செய்வார் என்கின்ற உணர்வோடு கூட நாம் வாழும் பொழுது நம்மை சுற்றி எல்லாம் நன்மையாக நடந்து கொண்டு இருக்கும். தீமைகள் வரதான் செய்யும். காரணம், ஆண்டவரே தம்முடைய வார்த்தையிலே அவர் சொல்லிவிட்டால், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொன்ன ஆண்டவர், அந்த உயிருள்ள ஆண்டவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கின்றார் என்கின்ற உணர்வோடு கூட நாம் வாழும் பொழுது இதற்கெல்லாம் நாம் பயப்பட தேவையே இல்லை. சரி, நாம் பார்க்கின்றோம் ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு நாம் பார்க்கின்றோம் 3ஆம் அதிகாரத்தில், மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே இயேசுவானவர் ஒரு ஜெப ஆலயத்திலே பிரவேசிக்கின்றார். பிரவேசித்த நேரத்திலே அங்கே நாம் பார்க்கின்றோம், ஒரு சூம்பின கையை உடையவன் ஒரு மனுஷன் அங்கு இருப்பதை இயேசுவானவர் பார்க்கின்றார். பார்த்த உடனே அவனுக்கு எப்படியாவது சுகத்தை தர வேண்டும் என்று இயேசுவானவர் விரும்புகின்றார். அப்பொழுது அங்கு கூடியிருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள், ஆலயத்துக்குரியவர்கள், ஆலயத்திலே ஈடுபட்டவர்கள், ஓய்வு நாளிலே எப்படி இந்த காரியத்தை நீ செய்யலாம், ஓய்வு நாளை எப்படி நீ சுகத்தை கொடுக்கலாம், ஓய்வு நாள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வது உனக்கு நல்லதா என்று சொல்லி இயேசுவினிடத்திலே கேட்கின்றார்கள். இன்றைக்கு என்ன நாள்? ஒரு பரிசுத்தமான நாள். இன்றைக்கு என்ன நாள்? இயேசுவானவர் உயிரோடு கூட எழுந்த நாள். ஆக இயேசுவானவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை ஆலயத்திலே நாம் பிரத்யேகப்படுத்த வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம்.
நன்றாக நீங்கள் கவனிக்கணும். இந்த மார்க்கு சுவிசேஷத்துல 3ஆம் அதிகாரத்திலே இயேசுவானவர் இந்த காரியத்தை ஒரு ஆலயத்திலே செய்கின்றார். ஜெப ஆலயத்திலே அவர் நுழைந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். வேறு ஆலயம் அல்ல, ஜெப ஆலயத்தில் இயேசுவான் நுழைந்த பொழுது இந்த காரியத்தை அவர் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு ஆலயங்களிலே ஒரு பரிசுத்தமான காரியங்கள் நடைபெற வேண்டிய ஆலயத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? 2 நாட்களுக்கு முன்பதாக ஒரு ஹைகோர்ட்ல இருந்து ஒரு ஜட்ஜ் சொல்றார், எப்படி ஒரு ஆலயத்தினுடைய இடத்தை நீ விற்கலாம், அதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அப்படின்னு ஒரு முக்கிய திருச்சபையை குறித்து பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு. அந்த ஹைகோர்ட் ஜட்ஜை கேட்கறது, எப்படியா நீ விற்கலாம், உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா இதை விற்பதற்கு? இன்றைக்கு ஆலயங்களில் அதுதான் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. ஆலயத்திற்குரிய காரியங்களை விற்று கொண்டு இருக்கின்றார்கள். இதுதான் இயேசுவானவர் எருசலேம் ஆலயத்திற்குள்ளே போகும்போது என்ன செய்தார்? ஒரு பெரிய சாட்டையை எடுத்தார். இல்ல, சாட்டை எடுத்து எல்லாரையும் துரத்தி அடித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இது பரிசுத்த ஸ்தலம், இதை கள்ளர் கொகையாக்காதீர்கள் என்று சொல்லி இயேசுவானவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இங்கேயும் அதான் நடந்தது. சூம்பின கை உடைய ஒருவன் அங்கு இருக்கின்றான். அவனை குணப்படுத்த, அவனை சுகப்படுத்த, இயேசுவானவர் அற்புதத்தை செய்ய யார் தடையாய் இருந்தாலும் சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஆலயத்தில் இருந்த ஆசாரியர்கள், சதுசேயர்கள், ஆலயத்திற்குரியவர்கள் அற்புதம் நடைபெறாதபடிக்கு, அதிசயம் நடைபெறாதபடிக்கு, தேவனுடைய மகிமை அங்கு நடைபெறாதபடிக்கு ஒரு தடையாய் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கும் எனக்கு மிக வசனமாக இருக்கின்றது. சமீபத்தில் 1 மாத காலமாக ஒரு முக்கிய திருச்சபை, அதிலே சில தேர்தல்கள் நடந்தது. அரசியல் தேர்தலை விட இந்த தேர்தல் மிக கேவலமாக இருந்தது. இவருக்கு ஆதரியுங்கள், அவருக்கு ஓட்டு போடுங்கள், உங்க வாக்கு உரிமை இப்படி, அவருக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொல்லி அவர்கள் யாரெல்லாம் வாக்கு உரிமை இருந்ததோ அவர்கள் வீடுகளுக்கெல்லாம் சென்று வாக்குகளை சேகரிக்கும்படியாக சென்றார்கள். எவ்வளவு கேவலமான ஒரு காரியம்! ஆக அரசியல் உலகத்தில் இல்லை, அரசியல் சர்ச்சுக்குள்ள வந்துச்சு, ஆலயத்திற்குள்ளே வந்து விட்டது. கேவலமான நிலை. என் ஆலயத்தை கள்ளர் குகையாக்காதீங்க. இது பரிசுத்தத்திற்குரிய ஒரு இடம், இது ஒரு பரிசுத்தமான இடம். இதுல எவ்வகையிலும் என்னுடைய பரிசுத்தம் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ஆனால் இதற்கு தடையாய் இருக்கிறது யாரா? ஆசாரியர்கள், லேவியர்கள், சதுசேயர்கள். அப்படின்னா பிஷப்பு, பிரீஸ்ட், கமிட்டி மெம்பர்ஸ், இவர்கள் தான் சூழ்வினவர் ஒரு கையை சுகப்படுத்த விடாதபடிக்கு தடையாய் இருக்கின்றார்கள். தேவனுடைய மகிமை நடைபெறாதபடிக்கு தடையாய் இருக்கின்றார்கள். எனக்கு ஒரு நல்ல ஆலோசனையை சொல்ல விரும்புகிறேன். எந்த சபையா இருக்கட்டும், கமிட்டி ஒரு சர்ச்சில் தேவைதான், ஆலயத்தின் காரியங்களை பராமரிப்பதற்கு. அது தேர்தல் இல்லாதபடிக்கு யார் ஆலயத்திலே உண்மையாக உழைக்கின்றார்களோ அவர்களை அந்த ஆசாரியரே, ஒருவேளை அந்த சேர்மனே தேர்ந்தெடுத்து தனக்கு துணையாய் நின்று காரியங்களை செய்வதற்கு ஈடுபட்டால் நன்றாக இருக்கும். உடனே சிலர் சொல்லுவார்கள், அப்படின்னா இவர் தனியா சேர்மனை கொள்ளடிச்சுட்டு போயிடுவாரு எல்லாத்தையும் அப்படின்னு. அதான் ஆசாரியர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அது முக்கியம் காரியம். இது ஆலயம். அதனால்தான் இயேசுவானவர் சொன்னார், ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. இந்த ஓய்வு நாளை நாம் எப்படி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம், எப்படி அனுசரித்து கொண்டிருக்கின்றோம்? நம் வாழ்விலே இந்த ஓய்வு நாளுக்கு நாம் எப்படி முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம்? சில கிறிஸ்தவ வியாபாரிகளை பார்த்திருக்கின்றேன். அவர்கள் தங்களுடைய வியாபாரத்தை அன்று ஓய்வு நாளிலே முழுமையாக அடைத்து விடுவார்கள். ஆனா இப்ப கொஞ்ச நாட்களா பாக்குறேன், ஒரு சிலர் என்ன பண்றாங்க, சாயங்காலம் வந்து என்ன பண்றாங்க, இப்போ அந்த கடைகளை, அந்த வியாபார ஸ்தலத்தை அவங்க திறந்து வைக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்க மேல நான் குறை சொல்ல மாட்டேன். இப்ப சாயங்காலத்தில் நடைபெறுகின்ற
ஆலய வழிபாடுகள் நின்று போய்விட்டது. அப்படியே நடந்தாலும் 2 பேர் 3 பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த ஆலயத்துல. காலையில பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 300 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, சாயங்காலம் 3 பேர் தான் உட்கார்ந்து இருப்பாங்க. அதனாலதான் இந்த கிறிஸ்தவ வியாபாரிகள் என்ன பண்ணிட்டாங்க, அங்க போய் ஒண்ணுமே எனக்கு வேண்டியது கிடைக்கல, எனக்கு நன்மையான காரியம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் அங்க போறேன், என் வாழ்விலே ஒரு சந்தோஷமான காரியத்தை என் ஆலயத்துக்கு போனால் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி நான் போறேன், நானே சூம்பி போய் இருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும், நான் சூம்பி தனத்திலிருந்து வெளியே வந்து நான் உற்சாகமா இந்த உலகத்துல வாழ முடியும் என்று நான் நினைத்து அந்த ஆலயத்திற்கு போனால் அந்த ஆலயத்தில் என்ன நடக்குது, சண்டை தான் நடக்குது. ஒருத்தரை ஒருத்தர் சாடி கொண்டு, ஒருத்தரை ஒருத்தர் திட்டிக் கொண்டு, சண்டைக்குரிய ஒரு இடமாக ஓய்வு நாள் ஆராதனைகள் இப்பொழுது இருக்கின்றது. ஆகவேதான் சில மெயின்லைன் சர்ச்சில் இருந்து அநேகர் வெளியே போயிட்டு வெவ்வேறு திருச்சபைகளுக்கு போறாங்க. இன்னைக்கு நம்முடைய திருச்சபை நன்றாக இருக்குமானால் இந்த திருச்சபையை விட்டு வெளியே போவதற்கு யாரும் செல்லவே மாட்டார்கள். ஆக ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது என்பதை நினைவு கூர்ந்து மனுஷர்களாகிய நாம் இந்த ஓய்வு நாளை சிறப்பாக, இயேசுவானவர் உயிரோடு கூட எழுந்தார் இந்த நாளிலே எனக்காக என்று சொல்லி நினைவு கூர்ந்து, அந்த உயிரோடு கூட எழுந்த ஆண்டவர் பரிசுத்த ஆவியாக என்னோடு கூட என் உள்ளத்திலே வாழ்கின்றார் என்பதை உணர்ந்து இந்த நல்ல நாளை ஆண்டவருக்காக பரிசுத்தமாக்கி நம் வாழ்நாளை நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் மகிமையான காரியத்தை நம் வாழ்விலே அவர் செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம். தொடர்ந்து நீர் தாமே எங்கள் வாழ்விலே நாங்கள் கேட்ட சத்தியத்தை அப்படியே நினைவு கூர்ந்து நாங்கள் செயலாக்க தேவன் தாமே கிருபை பாராட்டுவீராக. உமக்கே எல்லா துதிகன மகிமை நாங்கள் செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஜெப நிலையிலே நாம் இருப்போம். இருபதாம் பக்கத்துள்ள ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். 20வது பக்கத்துள்ள ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலை உயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரே, எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணம் அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தல் நீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தான் திரும்ப வரும் அளவும் நாவல் அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரன் லட்சணமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் பெற்றுக் கொள்ளும் பொழுது அவருடைய கிருபையுள் அவருடைய பரிசுத்தம் உள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளர்களாக முடி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று சீஷர்கள் கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது.
என்னை நினைவு கூறும்படி இதை செய்யும் என்று திருவலம் பற்றினார். அப்படி அவர் போஜனம் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்த, எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்பட்ட புது உடன்படிக்கைக்குரிய ரத்தமாயிருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யும் என்று திருவலம் பற்றினார். சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும். கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம் சிறந்த மகிமை நிமித்தமுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராய் இருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்ட குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே எங்கள் ஜபத்தை, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே என் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்தாவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமேன். வாருங்கள், தேவனுடைய பந்தி உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. உனக்கு அப்பிக்கப்பட்ட இயேசு திரு சரீரம் உன் சரீரம் ஆத்மா சுத்தமாய் கிறிஸ்துவா காக்க கடவுது. உனக்கு அப்பிக்கப்பட்ட இயேசு திரு சரீரம் உன் சரீரம் ஆத்மா சுத்தமாய் கிறிஸ்துவா காக்க கடவுது. உனக்கு ஆசிந்தப்பட்ட இயேசு திரு ரத்தம் உன் சரீரம் ஆத்மா சுத்தமாய் கிறிஸ்துவா காக்க கடவுது. உனக்கு ஆசிந்தப்பட்ட இயேசு திரு ரத்தம் உன் சரீரம் ஆத்மா சுத்தமாய் கிறிஸ்துவா காக்க கடவுது. உனக்கு ஆசிந்தப்பட்ட இயேசு திரு ரத்தம் உன் சரீரம் ஆத்மா சுத்தமாய் கிறிஸ்துவா காக்க கடவுது. உனக்கு ஆசிந்தப்பட்ட இயேசு திரு ரத்தம் உன் சரீரம் ஆத்மா சுத்தமாய் கிறிஸ்துவா காக்க கடவுது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த மாதம் முழுக்க உங்களோடு கூட தங்கி இருந்து உங்களை ஆசீர்வதித்து, நீங்கள் தொடர்ந்து ஓய்வு நாள் உங்களுக்காக உண்டாக்கப்பட்டதை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பிள்ளைகளாய் வாழ தேவன் தாமே கிருபை பாராட்டுவாராக. ஆமேன். மீண்டுமாய் நாம் யாவரும் எழுந்து நின்று 187வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். கீர்த்தனைகளின் 187வது கீர்த்தனை, தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே என்கின்ற இந்த பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். அப்பொழுது சபைக்கென காணிக்கை எடுக்கப்படும். இயேசுவே இந்த நேரமே உமக்கே, என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, உந்தனுக்கே ஊழியம் செய்து தந்தேன் என்னை தனியருளும். உந்தனுக்கே ஊழியம் தந்தேன் என்னை தனியருளும். உலகோர் என்னை நேருக்கி பலமாயுத்தம் செய்திடினும், நலமாய் சர்வ ஆயுதம் பூண்டு நான் நிலத்தில் நகவெல்லுவேன். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. கந்தன் சித்தமே செய்வேன், எந்தன் சித்தம் ஒளித்திடுவேன். எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன். தந்தேன் என்னை இயேசுவே
இந்த நேரமே உமக்கே. பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கொடுக்கப்பட்ட இந்த காணிக்கையை பிதா குமாரன் தூயாவி நாமத்தினாலே நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து கொடுத்த உமது கரங்களை தேவன் தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக அந்த பிள்ளைகள் கொடுத்தார்கள் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே அவள் கையின் பிரயாசங்களினாலே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கின்றோம். அப்படி ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் கூட ஆண்டவரே உம்மை தேடி வந்து இந்த ஆலயத்திற்குள்ளாக உன் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவனே நீர் எங்களுக்கு தந்த இந்த கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து நீர் தாமே இந்த வாரம் முழுக்க எங்களோடு கூட இருந்து இந்த மாதம் முழுக்க நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பராமரித்து பாதுகாத்து நீர் வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கின்றோம். இந்த நாளிலே இந்த ஆலயத்திற்குள் வந்தவர்களையும் வராதவர்களையும் நினைவு கூறுகின்றோம். கர்த்தர் தாமே நீர் அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகி என்னுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தின் சிந்தையும் காக்க கடவுது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியும் ஆகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது.